வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 13. ஒருத்தருக்கு செல்வம் சேரும்போது தேங்காய்க்குள்ள இளநீர் மாதிரி சிறுக சிறுக தன்னால் உள்ளூர பெருகும். அது கைவிட்டு போகிற போது யானை விழுங்கின விளாம்பழம் மாதிரி நல்லா தெரிஞ்சே வெளியே போகும்னு பெரியவங்க ஒரு நாட்டு வாக்கியம் சொல்லுவாங்க. கண்டமனூர் ஜமீன் எல்லையில் இருக்கிற அழகான கிராமங்களில் அழகாபுரியும் ஒன்று. அங்கே சுகஜீவனம் நடந்துக்கிட்டு இருந்த வைரவன் செட்டியாருக்கு ஒரு ஆசை. நிறைய நிலம் சேர்க்கணும். ஜமீன்தார்களுக்கு கட்டுப்படாமல் அவங்களுக்கு இணையாக தனியாக ஒரு ஜமீன்தார் மாதிரி துரத்தனம் செய்யணும்னு நினச்சார். பெரிய ஜமீன்தார் கிறுக்குத்துறை சிறு பிராயத்தில் தாயார் வெள்ளத்தாயம்மா பொறுப்பில் வளர்ந்தாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த சமயத்தில் குடும்ப கடனை நேர்த்தி செய்கிறதுக்கும் சில்லறை செலவுக்கும் அந்த வைரவன் செட்டியாருக்கு தான் பண்ண நிலத்தை குத்தகை கொடுத்து பத்தான்மை பயிர் செஞ்சுக்க சொல்லிவிட்டு இரசக்க நாயக்கனூர் ஜமீன்தாரணி வீரகாமுலு முள்ளுமாக்கிட்டேயும் சூளப்புரம் தொப்பையசாமி நாயக்கர்கிட்டையும் பாலகோம்பை ஜமீன்தார் பங்காளிங்கக்கிட்டேயும் இதே மாதிரி நிலங்களை குத்தகைக்கு வாங்கி சுத்த சர்வ மானியம்னு நினச்சி அனுபவித்து வந்தார் செட்டியார். நல்ல வருமானம் வரும். வருஷம் பூரா பறித்து விளைஞ்சி தள்ளும். செம்மண் பூமியில் விளைச்சல் செம போடும். ஆனால் நிலத்து சொந்தக்காரங்களுக்கு குத்தகை பணமோ ஜமீனுக்கு திரைப்பணமோ கட்டுறதில்ல. ஏகப்பட்ட பணம் வைரவன் செட்டியார்கிட்டேயே தங்கி போச்சு. அது மட்டும் இல்லை, தேவதானப்பட்டியிலிருந்து தனக்கு வேண்டிய ஏகப்பட்ட குடும்பங்களை கொண்டு வந்து அழகாபுரியில் குடி வச்சார். தன்னோட சேனை ஆளுக மாதிரி தீனி போட்டு வளர்த்து துரத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவங்களும் விசுவாசமாக தொண்டூழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 10-15 வருஷம் கழித்து இப்போ ராமகிருஷ்ண நாயக்கர் ஜமீன்தார் பட்டம் கட்டின பிறகு எந்தெந்த ஜமீன்தாருக்கு கிஸ்தி கட்டாமல் பணம் நிலுவையில் வச்சுருக்காங்கன்னு சோதனை செய்கிறதுக்கு மதுரை கலெக்டர் துரை அரண்மனைக்கு வந்திருந்தார். ஜமீன்தார் கரணத்தை கூப்பிட்டு விவரம் கேட்கும்போது தான் இந்த வைரவன் செட்டியார்கிட்ட ஏகப்பட்ட பணம் நிலுவையில் இருக்குன்னு தெரிய வருது. செட்டியார் பற்றி ஜமீன்தார் விசாரிக்கிறார்னு தெரிஞ்ச உடனே தான் இரசக்க நாயக்கனூர் ஜமீன்தாரினி வீரகாமலு முள்ளுமா இவரை தேடி வந்தாங்க. அவங்க கூட சூளப்புரம் தொப்பைய நாயக்கரும் வந்தார். ஜமீன்தார்கிட்ட வந்து அந்த நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இவங்க மன்றாடினாங்க. ஜமீன்தார் மணியக்காரங்களை அழகாபுரிக்கு சடுதியாக அனுப்பி வைரவன் செட்டியாரோட பணத்தோடு கூட்டிகிட்டு வர சொன்னார். ஆனால் செட்டியார் மணியக்காரங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஆளை மட்டும் திருப்பி அனுப்பினார். மகாராஜா, செட்டியார் வரமாட்டாராம், முரண்டு பிடிக்கிறாரு. நேரடியாக மதுரை கலெக்டர் துரைக்கிட்டு கிஸ்தியை கட்டி 7-8 கிராமத்தை கேட்டு வாங்கி தனி ஜமீன்தாராக இருக்க போகிறேன்னு சொல்கிறார் மகாராஜா. இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு வந்த கோபம் கணக்கு வழக்கு இல்லை. இது மாதிரி 4 பேர் சேர்ந்துட்டா அதை விட பெரிய தீம்பு கிடையாதே. சேர சேர செடியும் பகைன்னு சொல்லுவாங்க. உடனே களையை வெட்டி போடணும்னு நினச்சார். கலெக்டர் துரை இருக்கும்போதே நம்மளோட தைரிய வீரிய கம்பீர பராக்கிரமத்தை காட்டி போடணும்னு முடிவெடுத்தார். கலெக்டர் துரை ஜமீன்தார் பக்கம் இருக்கிறதால பிரதானி ராமையர் தலைமையில் சேனை ஆளுகளை சேர்த்தார். கண்டமனூரில் இருந்து தெப்பம்பட்டி வழியே அழகாபுரிக்கு போக மணியக்காரம்பட்டியிலிருந்தும் பாலக்கோம்பையிலிருந்தும் ஜமீன்தாருக்கு ஆதரவாக ஜனங்க திரண்டு வர செட்டியார் ஆளுக கத்தி எடுத்துக்கிட்டு சரிமல்லுக்கு நின்னாங்க. இன்னபிற சனங்க முஷ்டி யுத்தம் பண்ணி பதுமாசன பந்தனம், கந்தாசன பந்தனம், நாகபந்தனம், கேசர பந்தனம் எல்லாம் செஞ்சு கை கலந்தாங்க. செட்டியார் தன்னோட வீடு மேலே இருந்து வேடிக்கை பார்க்க, இன்னொரு பக்கம் ஜமீன்தார் கலெக்டர் துறைக்கிட்ட தன் சேனையாட்களோட வீரத்தை காட்டி மெச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியாக வைரவன் செட்டியார் கீழே இறங்கி வந்து தோல்வியை ஒப்புக்கிட்டு நிலத்தையும் பணத்தையும் ஒப்படைச்சார். இரசக்க நாயக்கனூர் ஜமீன்தாரணி வீரகாமுள்ளுமா நிலத்தை மீட்டு கொடுத்து அவங்களோட கடைசி பையனுக்கு அம்மைய நாயக்கனூர் ஜமீன் பொட்டி செட்டி பட்டியில் அக்குளம்மான்னு ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சார் கிறுக்குத்துறை. சூளப்புரம் தொப்பையாசாமி நாயக்கருக்கும் தன்னோட நிலம் தனக்கே கிடைச்ச சந்தோஷம். அவர் சும்மா இருப்பாரா? தன்னோட வகையராவில் தங்க சிலையாட்டம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணை ஜமீன்தாருக்கு கத்தி கல்யாணம் செஞ்சு வச்சார். இப்படித்தான் ஜமீன்தார் வாளுக்கு 3வது பொண்டாட்டியாக வேளாண்டி அம்மா வந்து சேர்ந்தா. ஜமீன்தாரோட பேர் புகழ் மற்ற ஜமீனுக்கும் அமோகமாக பரவி வந்துச்சு. அவர்கிட்ட ஏதோ ஒரு அருள் ஏறி இருக்குன்னு ஜனங்க நம்ப ஆரம்பித்தாங்க. கிறுக்குத்துறையை கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் தனக்கு இவ்வளவு பேரும் புகழும் சாமரமும் வந்து சேர்ந்ததுக்கு பழியஞ்சித்தந்தான் காரணம்னு நினச்சார். ஆனால் இதை எப்படி வெளியே சொல்ல முடியும்? அரண்மனை வாசலில் இருக்கிற கொன்ற மரம் பச்சை பசேல்னு பழியஞ்சித்தனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஜமீன்தார் அந்த மரத்துக்கு தானே தண்ணி மொண்டு ஊற்றி சந்தோஷப்பட்டார். வேட்டைக்கு போகிறதா போக்கு காட்டி தனக்கு வேண்டிய துணையாளர்களை மட்டும் கூட்டிக்கிட்டாரு. தின்பண்டங்களையும் உடுப்புகளையும் மூட்டையாக கட்டி தூக்கிக்கிட்டு
பழையஞ்சித்தனை பார்க்க கிளம்பிட்டாரு ஜமீன்தார். ஓயாமரின்னு சொல்கிற இடத்துல யானைக தன்னிச்சையாக அசை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக திரியிற இடத்துல தான் பழையஞ்சித்தனும் பொண்டாட்டி மீனாட்சியும் அஞ்சாத வாசம் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஜமீன்தாருக்கு மட்டும்தான் தெரியும். காடு மலை ஏறி அந்த ஓயாமரிக்கு போய் சேர்ந்ததும் பழையஞ்சித்தன் பொண்டாட்டி ஒரு தட்டில் பச்சிலை எரித்து ஜமீன்தாருக்கு ஆரத்தி சுற்றி எடுத்தா. 3ஆவதாக கல்யாணம் செய்தார் இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதையாம். எனக்கு ஜமீனில் ரொம்ப நல்ல பேர், அதுக்கு காரணம் நீ தான். மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் அடுத்த பிறவியில் நாம் 2 பேரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கணும்னு ஜமீன்தார் பழையஞ்சித்தன்கிட்ட கண் கலங்கினார். இது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட நானும் ஒன்று கேட்கணும் சாமி. இப்போ இல்லை, அதுக்கு சமயம் மெதுவாக நெருங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்தான் பழையஞ்சித்தன். மறுபிறவின்னு ஒன்று இருக்கா? ஜமீன்தார் கேட்டார். இருக்கு சாமி, 7 பிறவி மனுஷ பிறவி. புழு பூச்சியா, பள்ளி பாம்பா, பறவையா, நாய் பசுவா பிறந்து, குரங்கா பிறந்து, அப்புறமா மனுஷ பிறவியாக பிறக்கிறான். கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்களே, அதை நான் கற்றுக்க முடியுமா? உங்களாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது சாமி. ஏன்னா மனுஷனோட முதல் பிறவியில் தான் கற்றுக்க முடியும். தன் உசுரை மாற்றி அடுத்த உடம்புல புகுந்துக்கலாம். ஆனால் மறுபிறவி எடுத்தவன் கற்றுக்க முடியாது. விதி எல்லா உசுருக்கும் இருக்குது சாமி. விதி வலியது. விதியை மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் மனுஷனுக்கு உள்ள கோப குணம் அந்த விதியை மாற்ற விடாது. கோபம் உத்தமனிடத்தில் கண் இமைக்கிற சமயத்துக்கும், மத்தியமனிடத்தில் 2 நாளிகை சமயத்துக்கும், அதமனிடத்தில் ராத்திரி சமயம் வரைக்கும், பாவிக்கிட்ட மரண பரிந்தயமும் இருக்கும். அதனால் சாந்தம்தான் விதியை மாற்றி போடும். நீங்களும் நானும் அந்த முயற்சியை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன பழையஞ்சித்தன் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தாடியை தடவி கண் திறந்தான். தூரத்தில் பாறை மரவில் ஒளிஞ்சிருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி பழையஞ்சித்தனுக்கு தெரிஞ்சது. அவன் பார்வை பாய்ஞ்ச பக்கம் ஜமீன்தார் திரும்பி பார்த்தாரு. அம்பிடுத்தேன். அந்த ஆள் விருட்டுன்னு அந்த பாறையை விட்டு கீழே குதித்து ஓட ஆரம்பித்தார். அந்த ஆளை விட்டு வச்சா தனக்கு ஏதோ ஆபத்துன்னு ஜமீன்தாருக்கு ஏனோ தோணி போச்சு. கொஞ்சமும் யோசனை பண்ணாமல் வில்லை எடுத்து குறி பார்த்து அம்பு ஏவினார். கழுத்தில் அம்பு பாஞ்சி சங்கு உடஞ்சி அந்த இடத்துலையே அலறிக்கிட்டு சுருண்டு விழுந்தார் அந்த ஆள். பக்கத்தில் போய் பார்த்தா, ஐயோ, அது கதிர்வேல் சாமி நாயக்கர், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாரே காமுலு பொம்மு, அவரோட தாத்தா. கடமலை குண்டில் இருக்கிற கதிர்வேல் சாமி நாயக்கர் எப்போவுமே ஜமீன்தார் கூட தான் வேட்டைக்கு போவார். ஆனால் கொஞ்ச நாளாக ஜமீன்தார் தன்னை கூட்டு சேர்த்துக்காம தனியாக எங்கேயோ போகிறாருன்னு சந்தேகப்பட்டு ஜமீன்தாருக்கு தெரியாமல் அவர் பின்னாலேயே மறைஞ்சு பின்தொடர்ந்து போனார். இந்த கதி ஆயிட்டார். வேட்டைக்கு போன இடத்துல தவறுதலாக அம்பு பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு 5 குழி நிலம் எழுதி வச்சார் ஜமீன்தார். அதே சமயத்தில் ஆழகால விஷம் தயார் செய்ய விஷ மூலிகை செடிகளை பறிச்சுக்கிட்டு இருந்தான் பழையஞ்சித்தன். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 13 முடிந்தது. மீண்டும் அத்தியாயம் 14 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.